அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் கருணை நாள்தோறும் ஒரு நபிமொழியை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த நபிமொழி என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின். ஒரு இறை நம்பிக்கையாளர் மற்றொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியாக இருக்கின்றார். ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு கண்ணாடியாக இருக்கிறார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் என்ற கிதாபிலே 4918வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற தனிச்சிறப்புகளிலே ஒன்று ஊத்தீத்து ஜவாமில் கலீம். குறைந்த வார்த்தையிலே விரிவான விளக்கங்களை சொல்கின்ற ஆற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். அவ்வாறு கொடுத்திருப்பதாக நபியே சொன்னார்கள், நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் ஊத்தீத்து ஜவாமில் கலீம். குறைந்த வார்த்தையிலே விரிவான அர்த்தங்களை உள்ளடக்கிய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் கூட, சுருக்கமாக இருந்தாலும் கூட நிறைய அர்த்தங்கள் அதில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் எல்லாம் அற்புதமாக இருக்கும். அவ்வளவு பெரிய அற்புதமான உதாரணத்தை பெருமானார் சொல்வார். அதாவது பெருமானாருடைய அந்த அறிவாற்றலை அதுக்கு நாம் சான்றுகள் கொடுக்கிற அளவுக்கு நாம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதை நாம் வியந்து போகின்றோம். அவ்வளவு பெரிய கருத்துக்களை சொன்ன நம்முடைய தலைவர், ஈரோகத்தினுடைய தலைவருடைய அந்த அறிவாற்றலை அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அல்லாஹ் சொல்வார், வல்லமுக்க மானம் தக்கும் தாரம், அதே உங்களுக்கு தெரியாதையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி. உம்மி நபி என்று சொன்னால் எதுவும் தெரியாதவர் அல்ல, எழுத படிக்க தெரியாதவர். அது கூட அல்லாஹ் தஆலா சொன்னார், வமா குன்த தத்லூ மின் கிதாபின் மின் கப்லிக. அதற்கு முன்னால உள்ளதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஓத தெரியாது. உங்களுக்கு முன்னால இந்த வேதம் மறக்கப்பட்டது, அது உங்களுக்கு ஓத தெரியாது, உங்களுக்கு எழுத தெரியாது. அப்படியெல்லாம் ஆக்கியதற்கு காரணம் அல்லாஹ் சொல்வான், இதில் அர்த்தாலும் முகுத்திரும். அந்த பாத்திரான கொள்கையிலே இருக்கக்கூடிய மக்கள் உங்களை சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அவர்கள் எழுத பிடிக்க தெரியாதவராக இருந்தால் கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஞானத்தை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உதாரணங்கள் பார்ப்பதற்கு எளிதாக இருந்தாலும் கூட விரிவான அர்த்தங்களுடைய. அந்த அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி போடுவதாக பெருமானார் கூறுகிறார். நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு நேரத்துடைய விரிவாக்கி சுருக்கமாக 3 செய்தி மட்டும் கூறுகிறேன். முதலாவது அறிஞர்களுக்கு எழுதுகிறார்கள், கண்ணாடி என்பது ஒருவருடைய குறையை அவரிடத்திலே தான் சொல்லுமே தவிர அடுத்தவரிடத்திலே சொல்லாது. நன்றாக குறைந்து கொள்ளும். இப்ப நம்ம நம்ம என்ன கண்ணாடி முன்னால் போய் நிற்கிறோம், நம்முடைய முகத்தினுடைய குறை நிறைகளை அது நம்மிடத்திலே சுட்டி காட்டுகிறதை தவிர அடுத்தவரிடத்துல போய் சொல்வதல்ல, அடுத்தவரிடத்துல சுட்டி காட்டுவதல்ல. அதுக்கு வந்துகிட்டு உயிர் இல்லை அப்படிங்கிறதா வேற விஷயம். அது அடுத்தவரிடத்துல போய் சுட்டி காட்டுவதில்லை. அப்ப அதன் மூலம் அது மாதிரி ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்திலே குறை இருக்கிறது என்றால் அவரிடத்திலே தான் சொல்லணுமே தவிர, ஒரு இடத்திலே குறை இருந்தால் உரியவரிடத்திலே சொல்ல வேண்டும் தவிர ஊர் முழுக்க சொல்லக்கூடாது. இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய குறை இதுதான். ஒரு இடத்திலே குறை இருக்குமானால் அந்த குறையை அவருக்கு தெரியாமல் ஊர் முழுவதும் பேசுவார்கள். ஆனால் அவருடைய காதுக்கு அதை கொண்டு போக மாட்டார், அவருக்கு அதை சொல்ல மாட்டார். அவருக்கு சொன்னால் தானே அவர் திரும்ப முடியும்.
அழகா ஒருவன் சொல்வார், என் குறை என்னிடமே சுட்டி காட்டுங்கள். ஏன்னு சொன்னால் திருத்த வேண்டியது திருந்த வேண்டியது நான் தான் வாங்கணும்னு சொல்லியிருப்போம். அவர்கிட்ட போய் சொன்னாதான் அது சரி பண்ணுவார். தவிர அதை விட்டுட்டு என்ன செய்யறது, அவர்கிட்ட சொல்லாம ஊர் முழுவதும் சொல்வது இது தவறான விஷயம். எப்படி கண்ணாடி என்பது ஒருவருடைய குறையை உரிய இடத்திலே சொல்கின்றதோ அதே மாதிரி ஒரு இடத்தில் நாம் குறையை கண்டால் அவரிடத்திலே மட்டும்தான் சொல்ல வேண்டும். அதை கூட அவருடைய கண்ணியம் கருதி தனிமையாக தன்மையாக சொல்ல வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் இருந்தது. வரலாற்று ஒரு செய்தி வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஹ்ஷி என்பவர் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். பெருமானாரை வஹ்ஷி என்பவர் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். இவர் யார்? உஹது போர்க்களத்திலே ஹிந்தா என்ற பெண்ணுடைய தூண்டுதலின் பேரில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனை கொலை செய்து அவருடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை போய் எடுத்திருந்தார். என்ன செய்தார்? அந்த இருதயத்தை எடுத்து போய் இந்தாவிடத்திலே கொடுத்தார். அவ என்ன செஞ்சார்? கடிச்சு துப்புனான். பெரிய வரலாறு. சரியா? அந்த அளவுக்கு அவர் என்ன ஹம்ஸா வெறுப்பாக இருந்தார். ஏன்னா இந்தாவுடைய தந்தை அவர் கொலை செஞ்சிருந்தார் ஒரு வரலாறு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? வஹ்ஷி ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். வஹ்ஷி ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அவர் மதீனாவிலே இல்லை. அவர் எப்போது வந்தார் என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகுதான் அவர் மதீனாவுக்கு வருகிறார். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, வஹ்ஷி அவர்களே, ஈமானை ஏற்றுக்கொண்டு சில நாட்கள் உங்களை மதீனாவிலே காணமே, எங்க போனீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு நீங்க வந்திருக்கீங்க, எங்க போனீங்க? என்ன ஆசீர்வாதம் கேட்கிறார். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அவங்களோட பழகிய இடத்துல 4 விஷயங்களை கேட்கலாம். நான் அப்போ கூட காணும், எங்க போனீங்க? இப்ப அவருடைய மூத்துக்கு பிறகு வந்திருக்கீங்களா கேட்டார். அப்பதான் வஹ்ஷி அவர்கள் அழுது கொண்டே ஒரு செய்தியை சொன்னார். நான் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு நாள் தனிமையிலே அழைத்து தன்மையாக சொன்னார்கள், வஹ்ஷி அவர்களே, என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள், என்னுடைய உபதேசத்தை கேளுங்கள். ஆனால் எனக்கு கண் முன்னால் நீங்கள் அமர வேண்டாம். கண் முன்னால் நீங்கள் அமர வேண்டாம். ஏதாவது ஒரு தூணுக்கு பின்னால் அமர்ந்து என்ன செய்ய, உபதேசத்தை கேட்டு விட்டு போயிருங்க. ஏன்னா மஸ்ஜித் நபவியிலே 8 தூண்றது. ஏதாவது ஒரு தூணுக்கு பின்னால் அமர்ந்து என்னுடைய உபதேசத்தை கேட்டு போயிருங்க. தயவு செய்து எனக்கு முன்னால் நீங்கள் அமர வேண்டாம் என்பதாக சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை சொன்னார்கள், வஹ்ஷி, நீங்கள் எனக்கு முன்னால் அமர்கிற நேரத்திலே இறந்து போன என்னுடைய பெரிய தந்தையுடைய நினைவு வருகிறது. அவர் இறந்து போனது மட்டுமல்ல, அவர் கோரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த காட்சி எனக்கு நினைவுக்கு வருகின்றது. என்னை வளர்த்ததிலே ஒரு பங்கு அவருக்கு இருக்கின்றது. என்னை வளர்த்ததிலே ஒரு பங்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மீது ஹம்ஸா ரலியல்லாஹு எவ்வளவு நேசமா இருந்தாங்கன்னா, ஒரு தடவை வேட்டைக்கு போயிட்டு அவங்க திரும்பி வர்றாங்க. அப்ப சொல்லப்படுகிறது, உங்களை சகோதரமான முகம்மதை அபூஜஹல் அடிச்சுட்டான். நபியை நபியுடைய விஷயத்தை நபுவத்தை சொன்னா அடிச்சுட்டாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? போய் வா, அபூஜஹல் என்ன செஞ்சாங்க? அடிச்சுட்டு சொன்னாங்க, என்னுடைய மகனே, உன்னை அபூஜஹல் அடித்ததாக நான் கேள்விப்பட்டேன், போய் அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன், இப்போது உனக்கு சந்தோஷமான்னு கேட்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெரிய தந்தை அவர்களே, எனக்கு அது சந்தோஷம் இல்லை, நீங்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுதான் எனக்கு சந்தோஷம். உடனடியாக பெருமானாருடைய கரம்பற்றி ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள். அவ்வளவு பெரிய தன்னுடைய மகன் மீது அவ்வளவு நேசம், சகோதரருடைய மகன் மீது அவ்வளவு நேசம், மார்க்கத்துக்காக அவ்வளவு செய்தவர்கள். என்ன சொல்றாங்க? பெருமானார் சொன்னாங்க, 2 செய்தியை சொன்னாங்க வஹ்ஷியை பார்த்து. முதல் செய்தி சொன்னாங்க, வஹ்ஷி அவர்களே, தயவு செய்து எனக்கு முன்னால் நீங்கள் அமர வேண்டாம், ஏதாவது தூணுக்கு பின்னால் அமர்ந்து விட்டு உபதேசத்தை கேட்டு விட்டு செல்லுங்கள். ஏனெனில் நீங்கள் அமருகிற நேரத்திலே கோரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்த என்னுடைய பெரிய தந்தையுடைய நினைவு வருகிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தவறான எண்ணத்தில் நான் உனக்கு உபதேசம் செய்கிற நேரத்தில் என்னுடைய உபதேசம் உமக்கு பலன் தராமல் போய்விடுமோ என்பதாக நான் அஞ்சுகிறேன் என்பதாக சொன்னான்.
மெதுசு எங்க இந்த வரலாறு சொல்லிட்டு சொல்லுவாரு, மக்களுக்கு பயான் செய்யும் நேரத்திலே ஒரு ஆலிமுடைய எண்ணம் இப்படி இருக்கு. என்னன்னா, நாம் பயான் செய்யும் நேரத்தில் எந்த மக்களை பற்றியும் தாழ்வாக கருதக்கூடாது. என்ன தாழ்வாக கருதக்கூடாது? இவங்களுக்கெல்லாம் உபதேசம் வந்து என்ன புண்ணியம், யாரு கேட்க போறா, யாரு திருந்த போறா என்பதாவது ஒரு ஆலிம் நினைக்க கூடாது. உங்களுடைய எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். அவர்கள் திருந்த அது வேறு விஷயம். பெருமானார் சொல்லி திருந்தாத மக்கள் கூட எவ்வளோ இருந்தாங்களே. அதுக்காக வந்து நம்ம சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஆனால் நம்ம எண்ணம் எப்படி இருக்க வேணும்? இன் உரீது இல்லல் இஸ்லாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், என்னுடைய நோக்கம் என்னவென்றால் மக்களை சீர்திருத்துவது, அவ்வளவுதான். அவ என்ன சொல்றாங்க? பெருமானார் வக்ஷியை பார்த்து சொல்றாங்க, வக்ஷியவர்களே, எனக்கு முன்னால் அமராதீர்கள், எனக்கு என்னுடைய பெரிய தந்தையுடைய நினைவு வருகின்றது. இரண்டாவதாக, அந்த எண்ணம் எனக்கு வருகிற நேரத்திலே அந்த எண்ணத்தை தவிர்க்க முடியல. எந்த வண்ணம் வருகிறது, அந்த எண்ணத்தோடு நான் உபதேசம் செய்கிற நேரத்தில் அந்த உபதேசம் உனக்கு பலன் தராமல் போயிருக்கும் என்பதாக அஞ்சு சொன்னான். ஆனால் நான் யோசித்தேன் என்னவென்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம எங்கேயாவது பார்த்து விட்டால், நம்ம எங்கேயாவது இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவனுடைய மனசு வேதனைப்படுமே என்பதாக என்ன செஞ்சேன், நான் மதீனாவை விட்டே போயிட்டேன். பெருமானார் சொல்றாங்க, உபதேசத்துக்கு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் கூறுகின்றார், எங்காவது நான் வெளியிலே நான் நடந்து செல்கிற நேரத்திலே, வருகிற நேரத்திலே, என்னை காணுகிற நேரத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசு புண்படுமே என்பதாக நான் மதீனாவை விட்டே நான் வெளியே போயிட்டேன். இப்போ பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு வந்திருக்கிறதாக சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்வார். என்னவென்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற சிறந்த ஆசிரியரை நான் கண்டதில்லை, பெருமானாரை போன்று சிறந்த ஆசிரியரை கண்டதில்லை. என்னுடைய மிகப்பெரிய குறையை, என்னுடைய மிகப்பெரிய குற்றத்தை தனிமையிலே அழைத்து தன்மையாக சொன்ன உயர்ந்த ஆசிரியரை, உயர்ந்த மனிதரை நான் இந்த உலகத்துல பார்த்தேன்னு அவர் சொல்வார். எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, வரலாறு நிறைய செய்திகள் இருக்கிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பு என்னவென்றால், ஒரு இடத்திலே குறை இருக்குமானால் அந்த குறையை அவரிடத்திலே சொல்வார்கள், தனிமையாக சொல்வார்கள், தன்மையாக சொல்வார்கள். அதனால் தான் பெருமானாருடைய வஃபாத்துக்கு பிறகு கூட அந்த மக்கள் பெருமானாரை போற்றினார். ஒரு செய்தி நேராயிடுச்சு. இரண்டாவது செய்தி, ஒருவருடைய குறையை கூடுகிற நேரத்தில் கண்ணாடி என்பது ஒருவருடைய குறையை எப்படி கூடுதல் குறைவின்றி எது எப்படி இருக்கிறதோ அது அப்படி சொல்கின்றதோ, கூடுதல் குறைவின்றி எது எப்படி இருக்கோ அப்படித்தான் சொல்லும். அதே மாதிரி ஒருவருடைய குறையை நாம் கூறுகிற நேரத்திலே அவருடைய குறையை உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டும், கூடுதல் குறைவின்றி சொல்ல வேண்டும். இன்னைக்கு மனிதனுடைய நிலை என்னவென்றால், அவருக்கு பிடிச்சா, ஒருவருக்கு பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், பெரிய குறைகள் கூட சிறியதாக ஆகிவிடும். அவருக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு சிறிய குறைகள் கூட பெருசாகிடும். இது மனிதனிடத்தில் இருக்கிற இரண்டாவது பண்பு. தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மாமியார் உடைத்தால் முன் சட்டி, மருமகள் உடைத்தால் பொன் சட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த உலகத்திலே மனிதனிடத்திலே இருக்கிற ஒரு பண்பு என்னவென்றால், தனக்கு பிடித்தவர்கள் குற்றம் செய்தால் அதை கண்டுகொள்வது கிடையாது. அதெல்லாம் கூட லேச சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் தனக்கு அவனோட பிடிக்கல, ஏதோ ஒரு சின்ன சங்கடம் வந்தா என்ன செய்யறது, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெரிதாக ஆக்கி விடுவார், பெரிய பிரச்சனை ஆக்கிடுவார். அதாவது குடும்பங்கள் என்ன செய்யணும், சீரழிஞ்சு போகும், சின்ன பின்னமாக்கி போகும். சின்ன விஷயங்கள் தான் நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பங்கள் பிரிவதற்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அந்த குறைகளை எப்படி சொல்ல வேண்டுமோ என்ற பக்குவம் இல்லாத காரணத்தினால்தான் குடும்ப உறவுகள் சீரழிந்து போவதை நாம் பார்க்கணும். அப்ப எப்படி இருக்கணும்னா, யாரிடத்துல என்ன குறை இருக்கிறதோ அதை மட்டும் சொல்ல வேண்டும், அதை சொல்லுகிற முறையிலே சொல்ல வேண்டும். இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக சொல்றாங்க, யாருடைய குறை சுட்டி காட்டப்படுகின்றதோ, நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள் சுட்டி காட்டக்கூடியவருக்கு இருக்கக்கூடியது. மூன்றாவதாக என்ன சொல்றாங்கன்னா, யாரிடத்திலே அந்த குறை சுட்டி காட்டப்படுகின்றதோ அதை அவர் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு இல்லை. நான் என்ன செஞ்சாலும் இதுவும் என்னை கேட்கக்கூடாது என்பதாக நினைக்கிறார்கள். அல்லது தன்னுடைய குறையை சுட்டி காட்டக்கூடிய மக்கள் மீது கோபப்படுகிறார்கள். இது இருக்கக்கூடாது. இவ சொல்றாங்க, இப்ப கண்ணாடிக்கு முன்னால் நிற்கிறோம்,
நம்முடைய முகத்தை பார்க்கிறோம், அதுல ஒரு குறை இருக்கிறது, அது கண்ணாடியை சுட்டி காட்டுகிறது. அதான் கண்ணாடி மீது கோபப்படுறோமா, கண்ணாடி மீது கள்ளத்துக்கு எறிகிறோமா? இல்லையே. அதை நாம் சரி செய்கின்றோம். அதனால அது மாதிரி நம்முடைய குறையை யார் சுட்டி காட்டுகிறார்களோ அவர் மீது ஒருபோதும் கோபப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வகை உணர்வை வளர்க்கக்கூடாது. அதை பாக்கியமாக கருதவே. சமீபத்திலே ஒரு செய்தி நான் படித்தேன். ஒரு குறையை உன்னிடத்திலே சுட்டி காட்டக்கூடிய மனிதர்களை பாதுகாத்துக்கள், பத்திரப்படுத்திக் கொள். ஏன் தெரியுமா? நீ அடுத்தவர்களுக்கு முன்னால் அவமானப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் உன்னுடைய குறையை உன்னிடத்திலே சுட்டி காட்டுவதாக ஒரு எழுதியிருந்தார். உண்மைதான். அந்த குறைய நமக்கு தெரியல, அல்லது அந்த குறையை நம்ம செஞ்சு பழகிட்டோம்டா என்ன செய்யலாம், அடுத்தவருக்கு அவமானப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அப்ப நம்முடைய குறையை நம்மிடத்திலே சுட்டி காட்டக்கூடிய மக்கள் மீது ஒரு காலத்திலும் கோபப்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அதை ஏற்றுக்கொள்வது அவன் அரை அறிவாளி என்பதற்கு அடையாளம். வரலாற்று ஒரு செய்தி வரும். ரோம் நாட்டு மன்னர் முஆவியா அன்பவர்களுக்கு 7 கேள்விகள் கேட்டு தபால் எழுதுகிறார். அந்த தபால முஆவியா அவர் தான் ஆட்சியாளராக இருக்காங்க. அப்துல்லா பின் அப்பாஸுக்கு அந்த தபாலை அனுப்பிடுவாங்க பதில் எழுத சொல்லி. ஏன்னா அவங்க பெரிய கல்வி கடல், பெரிய கல்வி ஞானம் படைத்தவர்கள். தபால் எழுதுங்க. அதுல ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி? ரோம் நாட்டு அரசர் கேட்பார், முழு மனிதன் யார், அரை மனிதன் யார், மனிதனே இல்லாதவர் யார் என்பதாக ஒரு கேள்வி. அது அப்துல்லா பின் அப்பாஸ் இருப்பார்கள். சுய அறிவு உடையவன் முழு மனிதன், சுய அறிவு உடையவன் முழு மனிதன், சொல்லறிவு உடையவன் அரை மனிதன். இந்த இரண்டும் இல்லாதவன் மனிதனே இல்லை என்பதாக சொல்வார். நம்ம வாழ்க்கையில வாழும் நேரத்திலே சுய அறிவோடு சிந்தித்து சிறந்தவனாக செயல்படுவது என்பது முழு மனிதனுக்கு அடையாளம். இது இருக்க அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையில குற்றங்குறைகள் இருக்குமானால் அதை சுட்டி காட்டுகிற நேரத்திலே அதை ஏற்று நடக்க வேண்டும். அவன் அரை மனிதன், சுய அறிவும் இல்லை, சொல்லறிவும் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே இல்லைவா அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்லுவாங்க. அதனால இந்த கண்ணாடி நமக்கு 3 பாடங்களை உணர்த்துகிறது. ஒன்று, உரியவருடைய குறையை உரியவரிடத்திலே சொல்ல வேண்டும். இரண்டாவது, உரியவர் குறைகளை உரிய அளவு சொல்ல வேண்டும். கூறுகிற குறைவினு உரிய அளவு சொல்ல வேண்டும். மூன்றாவது செய்தி, நம்முடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டக்கூடிய மக்கள் மீது ஒருபோதும் கோபப்படக்கூடாது, அதை ஏற்றுக்கொண்டு மாற்ற வேண்டும் என்பதுதான் 3வது செய்தியாக இருக்கிறது. இதை கேட்டோம், அதை கடைபிடிக்க அல்லாஹ் அருள் لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.